ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற நாள் தாங்க. ஒவ்வொரு காலையும் அவருடைய கிருபைகள் அவைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு 24 ஹவர்ஸ் பேக்கேஜ், ஃபுல் பேக்கேஜ் கொடுக்கிறாரு. இந்த 24 ஹவர்ஸ்ல நம்ம என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், அதை பொறுத்தே நம் வாழ்க்கை இருக்கும், நம் வருங்காலமும் இருக்கும். ஆண்டவர் நம்மோடு இருந்தா, ஆண்டவர் நம் மத்தியில் இருந்தா, ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக, உற்சாகமாக, ஆனந்தமாய், மிகவும் ஆசீர்வாதமான நாளாக இருக்குங்க. அப்படி இருக்கா உங்க நாட்கள்? அல்லது இன்றைக்கு ஒண்ணுமே நடக்கல, இன்றைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ, இன்னைக்கு ஃபுல்லா வருத்தங்கள் தான், இன்றைக்கு ஃபுல்லா கஷ்டங்கள் தான், இன்றைக்கு முயற்சிகள் செய்தும் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று தோல்வியோடு நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்க நடுவுல வாங்க, எங்களோடு வாங்க, எங்க வேலைகளை நீங்க இருங்கன்னு ஜெபித்து நீங்க தொடங்கி மட்டும் பாருங்க. நீங்க செய்கிற வேலையில நீங்க உண்மையிலே மகிழ்வீங்க. உங்க ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனை துதிப்பீங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பங்கள் உண்டு என்கிற விஷயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க இந்த உலக கஷ்டங்கள், வருத்தங்கள் இருந்து எங்களை விடுவித்து ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. உங்களிடம் பைபிள் இருக்கா? பைபிள் வாசிக்கிறீங்களா? தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிங்க. உங்களுக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு பலத்தை கொடுக்குங்க. செப்பனியாவின் புத்தகம் என்னங்க, பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே 27, பழைய ஏற்பாட்டிலே 39. சில மேஜர் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க, சில மைனர் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. அந்த மைனர் ப்ராஃபிட்ஸ்ல இவங்க எப்படி என்றால், ஒரு சீசன்ல பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாகிய செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. என்னங்க, சீயோன் ஜனங்களே, நீங்கள் கெம்பீரித்து பாடுங்கள். இஸ்ரவேலரே, நீங்கள் வெற்றியின் முழக்கத்தை செய்யுங்கள். எருசலேமில் குடியிருக்கிறவர்களே, நீங்கள் முழு இருதயத்தோடும் சந்தோஷித்து களி கூறுங்கள். ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷத்தோடு களி கூர்ந்து கொண்டு ஆரவாரம் செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயித்து கொண்டு வெற்றி முழக்கத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து வாழ வேண்டியதுங்க. தேவ பிள்ளைகளாகிய உங்க வீடுகளில் காலமே உற்சாக சத்தம் இருக்கா? ஊக்கப்படுத்துகிற சத்தம் இருக்கா? தேவனின் அழகான இசை கேட்கப்படுதா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வரும்படிக்கு அப்படிப்பட்ட சத்தங்கள் உங்க வீட்டில இருந்து வெளியே வருதா? உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், நீங்க செய்கிற சத்தமா இருக்கட்டும், சொல்லுங்க. இன்றைக்கு அநேகர் வீடுகளிலே சந்தோஷம் இல்லை. பொழுது விடிஞ்சிச்சு என்ற சந்தோஷம் இல்லாம ஏண்டா விடிஞ்சது என்பது போல இருப்பாங்க. விடிஞ்சிருச்சே, எனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் செய்யலாம் நினைக்காம அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் என்கிறவங்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது புதிய பலனை பெறுவோங்க. நம்முடைய சொந்த புத்தி, சொந்த ஞானத்தால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தேவனை சார்ந்து கொண்டா, ஆண்டவரை கேட்டா, அவருடைய தேவ ஞானத்தை நமக்கு கொடுப்பார். கெம்பீரித்து பாடி வெற்றி முழக்கத்தை போட்டு எவ்வளவு காலம் ஆச்சுங்க முழு இருதயத்தோடு சந்தோஷத்துல நீங்க கத்தி சொல்லுங்க? எவ்வளவு காலம் ஆச்சு நீங்க முழு மனசா சந்தோஷப்பட்டு கல கல கலன்னு இந்த தாடையே வலிக்கிற அளவுக்கு நீங்க சிரித்து சந்தோஷமாக மகிழ்ந்து தேவனை துதித்த அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில எப்பயாவது இருக்கா? தேவன் நம்மை விடுவிக்கிற போது அந்த ரட்சிப்பின் சாட்சிகள், சுகம் பெற்ற சாட்சிகள் நம்ம கொண்டிருப்போம். அவைகளை நாம தியானிக்க வேண்டியது இருக்குங்க. தேங்க்ஸ் சொன்னா இன்னொன்னு கொடுக்கிறவர் தேவன், இன்னொன்னு கேட்கவே தேவையில்ல.
இருப்பதை உண்மையாக காத்துக்கொண்டால் இன்னொன்று கொடுப்பேன் என்றார். இன்னும் இன்னும் கொடுப்பேன் என்றார். இன்னும் தேவைப்பட்டா ஐஸ்வர்யவான்களிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க உண்மையாக இருந்தால். ஆகவே தேவன் மேல நாம உண்மையாகவே தேவன் மேல விசுவாசம் வைப்பது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது அவருடைய திட்டங்களை நம்ம அறிய முடியும். எஸ், கெம்பீரித்து பாடு, களி கூறு. எதற்கு? கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட ஆக்கினையை அவர் அகற்றி இருக்கிறார். வாவ்! உங்கள் மேலே இருக்கிற கேஸை எல்லாம் எடுத்துட்டாங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டாங்க என்று இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிற முக்கியமான நம்முடைய தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், இன்னும் சில தவறுகள் செய்தவங்க, பல காரியத்தில் குற்றவாளியா இருக்கிற இவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட நியமிக்கப்படுகிற போது சடனா இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவங்களிடத்துக்கு சென்றா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். கோர்ட்ல இந்த கேஸ் அகற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் இல்லையா? நான் எப்பவும் கோர்ட்டுக்கு போகல, நீங்க போனீங்களா? வேண்டாங்க. அதை விட அநியாயத்தை சகிப்பதே மேல் என்றார் ஆண்டவர். ஆனா எதிரில் இருக்கிறவங்க நம்ம கோர்ட்டுக்கு இழுக்கும் போது போகாம இருக்க முடியாது. நாம வாயை திறக்கும் போது உங்க வாயிலிருந்து உண்மை மட்டுமே வரணும். உங்களுக்கு தெரியாதது இருந்தா மௌனமா இருக்கணும், தவிர வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஆமாங்க, தேவன் நமக்கு அகற்றி விடுகிறார் நம் பாவங்களை. எப்பொழுது அவர் சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை அவர் அர்ப்பணித்தாரோ, எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது என்று இருக்கு வேதத்துல. அன்றைக்கு ஆசாரியர் வழியாக போகணும், பலி அர்ப்பணங்கள் மூலமாக போகணும். இன்றைக்கு எதுவுமே அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்க விசுவாசித்து முழு இருதயத்தோடு ஜெபித்தா பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்க ஜெபங்களை கேட்பாரு. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு தெரியுமாங்க? அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். எஸ், இருவர் மூவர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர். அவர் உங்க வாழ்க்கையிலும் நன்மை செய்ய ஆவலோடு இருக்கிறார். சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. 15ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டிருக்கிறார். வாவ்! உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு தோஷத்தையும் அவர் அகற்றிவிட்டார், அவர் மன்னிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடப்பட்ட பாவம் பின்பு என்றைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. deleted, that's all. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், அதை என்றைக்கும் நான் நினைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையா சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில நான் அனுபவித்தது எத்தனையோ முறை குற்றப்படுத்துகிற இருதயம். சின்ன சின்ன விஷயங்களிலே ரட்சிக்கப்பட்ட புதிய நாட்களில், அந்த சாங்டிபிகேஷனுக்காக ஆசைப்படுகிற நாட்களில், ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஆவியானவர் உணர்த்துவார். ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவர் சமூகத்தில் அறிக்கையிடும் போது அது மன்னிக்கப்பட்டது. அது எந்த அடிக்ஷனாக இருக்கட்டும், அதன் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசையாக இருக்கட்டும், நமக்கு புதிய சுபாவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, உங்க வாழ்க்கையில பாவம் எப்பொழுதும் நம்மை சந்தோஷமா இருக்க விடாது. பாவத்திலே மகிழ்ந்து இதுதான் சந்தோஷம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்களேன்னு நீங்க நினைக்கலாங்க. அது சிற்றின்ப பாவ போகம். அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் தாங்க, ஒருவேளை சில நாட்கள் இருக்கலாம். ஆனா சீக்கிரமே ஒரு நல்ல தரமான பொருளை வாங்கும்போது அது எவ்வளவு காலமானாலும் சிதையாம இருக்கோங்க. அதுவே மலிவான வெரைட்டியை வாங்கினா அது 3 மாதத்திலேயே துரு பிடிச்சு விடும் இல்லையா? உங்க பக்தியில நீங்க உறுதியான விசுவாசத்தை கொண்டிருந்தா எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனையில உங்களை பாலிஷ் போடுறது போல இன்னும் உங்களை மேம்படுத்துமே தவிர உங்களை கெடுப்பது கிடையாது. உங்க சோதனையில நீங்க மகிழ முடிந்தா, உங்க வருத்தத்துல நீங்க சந்தோஷமா இருக்க முடிஞ்சா, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவரே என்று நீங்க விசுவாசித்து
அவரிடம் ஜெபித்தா அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அடுத்த வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் கர்த்தர் உன் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வாரு. சந்தோஷமே பாதி பலம்ங்க. துக்கம் எலும்புகளை உருக்கும். கேன்சரை விட கொடூரமாக இந்த பொறாமை, வேதனை, மனசோர்வு, கம்பாரிசன் என்பது ஒரு மனுஷனை தின்று விடுது, பலனற்றவர்களாக செய்யுது. ஆண்டவர் உன் நடுவில் இருந்தா நீ அற்புதமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் நம் நடுவில் இருந்தா, இப்பொழுது இந்த லைவ்ல நீங்க எங்கெங்க இருந்தோ பாக்குறீங்க, நான் இங்கிருந்து உங்களிடத்தில் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். ஆனால் நம் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவர் எனக்கு தேவையான வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறாரு. அந்த பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தேவையான பதில்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் அங்கேயே நிறைவேற்றுகிறார். ஆகவே இங்கே ஜெபித்தா எங்கெங்கேயோ நன்மைகள் உண்டாகுதுல்ல. எவ்வளவு பெரிய நாமம் நம் ஆண்டவரின் நாமம். அவர் வல்லமையுள்ளவர், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் உங்களை ரட்சிப்பார். வல்லமையுள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார்னா நமக்கு எந்த பயமும் இல்லல்ல. நம் சத்துருக்களோடு அவர் போராடுவார், நம்ம போராட வேண்டியது இல்லல்ல. எந்த ஆபத்தும் வராமல் காக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா சும்மாவே பதட்டப்பட மாட்டோங்க. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அவர் கூட்டி சேர்ப்பார். என் பிள்ளைகள் என்னிடம் வரவில்லையே என்ற சஞ்சலம், கணவர் கைவிட்டாரே என்ற வேதனையோ, என்னுடைய சம்பளம் வரவில்லை என்ற சஞ்சலமோ, எது பிடிக்கப்பட்டிருக்கிறதோ பிசாசினாலே, அது உங்களிடத்துக்கு வரும்படிக்கு, உங்களிடத்தில் சேரும்படிக்கு தேவன் செய்வாருங்க. நீர் என்னோடு இருங்க ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் ஒரு நொடியில் எல்லாமே தீர்ந்துவிடும். என் சொந்த பலத்தோடு, சொந்த ஞானத்தோடு, மனிதர்களின் உதவியோடு ஏதேதோ பிளான்ஸ் போடுகிறேன், ஏதேதோ செய்கிறேன். ஆனால் இது உம்முடைய அக்னி பரீட்சைக்கு நிற்காது என்று, அக்னி பரீட்சைக்கு நிற்கக்கூடிய என்றைக்கும் இருக்கிற உண்மையான தாழ்மையுள்ள மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரிடம் சொல்லுவீங்களா? சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயங்களை அறிந்த ஆண்டவரே, எங்களிடத்தில் நீர் மகிழ வேண்டும் என்று, உம்மிடத்தில் நாங்கள் மகிழ வேண்டும் என்று, மீண்டும் மீண்டும் உம்முடைய வார்த்தையிலே எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று பவுலும் எழுதினார். அதுபோல உம்மிடத்தில் சந்தோஷித்து கெம்பீரிக்க வேண்டும் என்று நாங்கள் செப்பனியா புத்தகத்திலே வாசித்தது போல உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று உம்மை துதிக்கிற பாக்கியத்தை, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெப ஆவியை எங்களுக்கு கொடுங்கப்பா. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவங்க தேவைகள் என்னமோ, இந்த மாதத்தினுடைய முடிவிலும் இந்த பினான்சியல் இயரின் எண்டிலையும் நாங்க கட்ட வேண்டிய இந்த பில்ஸும், கட்ட வேண்டிய இந்த டாக்ஸ், எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க துணையா இருந்து உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதிலும், வாழ்நாள் முழுவதிலும் உண்மையை மகிமைப்படுத்த உதவும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல ஜெபிக்க நாங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியானத்திலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி.
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த 1 day get together ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த 1 day get together நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?